ஹே கைஸ், வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தாங்களா, கொஞ்சம் வேலை அப்படியே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதான் போட முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் வந்துடும். சென்னாவோட ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து கால் பண்ணுவான். இந்த மாதிரி ஹீரோயின் அங்கே இருக்காங்களா, ஷூ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து அந்த குட்டி பொண்ணு தான் எடுப்பான். அவள் வந்துட்டு இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யார் அவளுக்கு வந்து தோணிடும், ஓகே இந்த அங்கிள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அங்கிள் தான் பிடிக்காதுல்ல, மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த குழந்தை. ஸோ என்ன சொல்லணும்னா, இல்லை அவங்களாம் யாருமே இங்கே வரலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். என்னது வரலையா அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டே இருக்கும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு யார்கிட்டமா ஃபோன் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட வாய்ஸ் வந்து அந்த ஃபோனில் வந்து கேட்டோம். அந்த பொண்ணு டக்குன்னு ஃபோன் வந்து கட் பண்ணிவிடுவான். ஹீரோ வந்துட்டு என்ன கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கால் பண்ணி சென்னாவோட ஹோட்டலோட அட்ரஸை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வாங்குறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயினோ டேன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஹீரோ எப்பவுமே வரமாட்டேங்கிறான், ரொம்ப பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு தாய்லாண்டோட முறைப்படி உள்ள ட்ரெஸ் வந்து ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போது வந்து அவங்க போகிறாங்க. ஸோ ஃபிட்லாம் பார்க்கணும்ல. சரி ஹீரோக்கு பதிலாக நீ ஃபிட் பாரு, ஃபிட் செக் பண்ணுங்க அப்படிங்கும்போது சரி சொல்லிட்டு டேன் வந்துட்டு ஃபிட் செக் பண்ணுறாங்க. 2 பேரும் அந்த தாய்லாந்து முறைப்படி அந்த ட்ரெஸ் வந்து போட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி தான் இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா இல்லைங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸான இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது போதும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயுமே வந்துட்டு க்ளோஸான இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இது வந்து மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஜெயின் சொல்லியிருப்பா. பட் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோனை விடுற மாதிரி தெரியலங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, அந்த சென்னையோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேயே போயிடுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு அவன் வந்துட்டு ஹீரோ பேர் அவன் பேரை சொல்லாமல் ஜேடுன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறான்னா, டேன் வந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, டேன் ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க, பி சைட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாப்பா என்ன சொல்கிறோன்னா, அவளுக்கு ஒரு டவுட்டு, பேசாமல் நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்க வரா. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஜேட் தான் வந்து நிற்கிறானா. ஸோ ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சீட்டரா, எதுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என்ன அடல்ட் டைப் தான் பேசுவியா, நீ சின்ன குழந்தை தானே, நீ வந்து பெரியவங்களை பார்த்து இப்படி தான் பேசுவாங்க. ஆமாம், ஸோ நீங்கள் பெரியவங்க தானே, அப்போ எதுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு சீட்டர், நீங்கள் பேசுறதுனா லையராக இருக்கும் போது நான் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். கரெக்டாக அந்த பாப்பா கேட்குது. இந்த ட்ராமாலே பார்த்தீங்கன்னா ஹீரோவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது இந்த பாப்பா தான். இந்த பாப்பாக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோ மேலே நிறைய டவுட் இருக்கும், மற்ற யாருக்குமே இருக்காது, ஆனால் அந்த பிள்ளைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்படி ஹீரோ வந்து நிற்கிறது கொஞ்சம் ஷாக்கு தான். பட் எதுவுமே பெருசாக பேசல. அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு அமுச்சு விட்றேன், ஏன்னா குழந்தை முன்னாடி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு குழந்தைய அமுச்சு விட்றான். அமுச்சுட்டதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த குழந்தை பார்த்துட்டு போகுது. பேசாமல் அப்பாக்கே கால் பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்பா கால் பண்ணி, அப்பா சீக்கிரம் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் இப்படி ஓடி போய் நொழியிற, ஏன் உனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கா ஃபேஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் திட்டுறா. இங்கே பாருங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும்ல, நீங்களும் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க, மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஜெயினுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, ஸோ ஜெயினோட என்கேஜ்மெண்ட் வெட்டிங் எல்லாமே நீ தான் வந்துட்டு நடத்தணும் அப்படின்னு ஜெயின் ரொம்ப ஆசைப்படுறான். எனக்கு ஜெயினை ரொம்ப பிடிக்குமா, அவள் ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு என்னன்னா, ஹீரோனை வந்துட்டு படி வாங்கிட்டோம், ஆனால் ஹீரோனுக்கு வந்து ஒருத்தவே இல்லை, நம்ம தான் ஹீரோன் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக மூவ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அவனோட கல்யாணத்துக்கு வந்து ஹீரோனை வர வைக்கணும் அப்படின்னு பிளானில் தான் வந்திருக்கான். ஹீரோ என்ன சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு வரணும் போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களோட எம்ப்ளாயும் கிடையாது, நீங்கள் வச்ச ஆளும் கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த இடத்த போக பார்க்குறான். இவன் விட மாட்டேங்கிறான். அவளை பிடிச்சிட்டு பாரு, உங்ககிட்ட நான் எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஏன் என்கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இவன் நான் பார்த்தா கோவம் மட்டமாக வரும், அப்படியே கொண்டு போல தானே இருக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எனக்கு தெரியுது நீ ரொம்ப என் மேலே கோவமாக இருக்கேன், பேசாமல் நம்ம ஒரு டீல் பண்ணிக்கலாமா, அன்றைக்கி நைட்டு நம்ம 2 பேரும் நடந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ஆகும் சொல்லு, நான் வந்து உனக்கு அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இப்போ என்ன சொல்ல வரான், தப்பான மீனில் தானே மீன் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாளா. சொல்லு, எனக்கு புரியுது உனக்கு காசு தானே இம்பார்ட்டன்ட், சொல்லு எவ்வளோ காசுன்னு சொல்லு, நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வரம்பருங்க கோவம், ரைன்னு உனக்கு கண்ணத்துலேயே விட்டுருவா. அடித்த உடனேயுமே ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணே தெரியாது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உங்கள் மூச்சை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப போவா. ஏன்னா விட மாட்டேங்கிறான். பிடிச்சிட்டு இல்லை நீ போய் தான், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறானா. கரெக்டாக அந்த நேரத்தில் சென்னா வராது. சென்னா வந்து பார்த்துட்டான் தூரத்துலேயும் சென்னா வரதை. ஸோ என்ன பண்ணுறா, டக்குன்னு விட்டுடுறான். சென்னா பொறுத்தவரைக்கும் என்ன, இவனும் ஜெயினோட ஃபியான்ஸ் தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ பழைய எம்ப்ளாயி ஏதோ பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னா நினச்சிக்கிறாரு. ஸோ கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. இந்த மாதிரி கல்யாணத்துக்காக வந்துட்டு வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஜெயின் வந்துட்டு ஷூவை தான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் ஷூவை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு, ஏன் ஷூ நீங்கள் போகணுன்னா போங்க, உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்கள் அப்படியே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீங்கள் போய் கல்யாணம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கூட வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு
இல்லை எனக்கு வந்துட்டு அந்த டவுனுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு இஷ்டம் கிடையாது, நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டு அங்கே போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவங்க ரெசார்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பெரிய ரெசார்ட்டாக இருக்குது, நான் 2 நாள் தங்கி பார்த்து சுற்றி பார்த்து தான் நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சன்னா வந்து சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இங்கே ரூம் புக் பண்ணி ஹீரோயின் இன்னும் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் போல. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான், அது மாஸ்டர் இங்கே தான் தங்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த ஹோட்டலில் அவருக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு சொல்கிறாள். அதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுமா பெரியவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயின் தான் காட்டுறாங்க. ஜெயின் வந்து இன்விடேஷன்லாம் கொடுக்கணும்ல, ஸோ எங்கேஜ்மெண்ட்டுக்கு, ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கா. அவங்க அப்பா தான் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெட்டிங் ட்ரெஸ்லாம் எங்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேருமே நிற்பாங்களே, எங்கே ஹீரோ வரலையா அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் 2 பேரும் வந்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாங்க. இல்லை ஹீரோ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால தான் வந்துட்டு அவுட்ஃபிட்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்து நான் டேன் அடிச்சுட்டு போனப்பா அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏம்மா அவர் ஏன் வர மாட்டேங்கிறாரு, ஏன் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா ஏதோ ஒரு பிஸியான ஒர்க்கு போல், கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, இதுக்கெலாம் அவளால் வர முடியல அப்படின்னு ஜெயின் கொஞ்சம் கஷ்டமாக தான் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம பொண்ணோட கல்யாணத்துக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏன் இன்னுமே அவர் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஜெயினுக்கும் புரியுது தான் அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேனேஜராக இருக்காள். ஸோ அவளோட ஜோனில் இருக்க ஒரு ரூமில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஹீரோயின் கிளம்பி போகிறான். அது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பெட்டு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேட்கிட்ட வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ரூம் சர்வன்ட்டு என்ன பண்ணானா, ஒரு காயினை தூக்கி போட்டு பாருங்க, பெட்டு வந்து சரியா இருந்துச்சுன்னா அந்த காயின் வந்து பவுன்ஸ் ஆகுமா, பவுன்ஸே ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வரா, என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நீட்டாக இல்லை, நான் காயின்லாம் போட்டு பார்த்தேன், என்னோட காயின் பவுன்ஸ் கூட ஆகலை, அந்த லட்சத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து போயிடுறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுற லேடி வந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இப்போ என்ன சார் உங்களுக்கு பெட்டு தானே சரியில்லை, நானே வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்க பெட்ஷீட் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக திருப்பி அரேஞ்ச் பண்ணுறான். அங்கே இருக்க தலைவாணி உரைக்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக தலைவாணி உரைலாம் போட்டு, அவன் சொன்னான காயின் போட்டால் பவுன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு மடித்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான், அவள் பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, ஒரு காயினை தூக்கி பெட்டில் வந்து தூக்கி போடுறான். அந்த காயின் வந்து என்ன பண்ணுதுன்னா மேலே தூக்கிட்டு வந்து கீழே இறங்குது, அந்த பவுன்ஸ் ஆகும்ல, மேலே ஏறி இறங்குது. இதை பார்த்தோன்னா ஓகே சார் இந்த ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த ரூம் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாளா. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அதான் சார் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணாதீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாள். அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் வந்து கல்யாணத்துக்கு வர போகிறது கிடையாது, வெட்டிங்க்கு எங்கேஜ்மெண்ட்டுக்குலாம் வந்துட்டு எந்த அரேஞ்சும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போவாலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் என் ரூம்குள்ளே வந்துட்டேன்னா உன்னை வெளியே விடுவானா என்ன, அப்படி இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அதுவும் தப்பாக வந்து பேசுவானா ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் வந்துட்டு என்ன இந்த ரூமுக்கு நான் தனியாக வந்து நினைக்கிறீங்களா, என்ன செக்யூரிட்டி கார்டோடு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து செக்யூரிட்டி கூப்பிடுவாள். அப்போ பார்த்தீங்கன்னா 3 பசங்க வந்து நிற்பாங்க, ஏன்னா ஒரு ரூமுக்கு வருவேன்னா அப்படி தனியாக வருவேன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்களா. அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் விட்டு தானே ஆகணும், அதுக்கப்புறம் விட்டு உன்னை பார்க்க ரூமுக்கு வரேன்னா நான் சேஃப்டி இல்லாமையே வருவேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது, வெட்டிங்க்கும் வர முடியாது, உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தாக பேசிட்டு போகிறா ஹீரோயின். இதுதான் நம்மளே எதிர்பார்த்தோம். ஹீரோக்கெலாம் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே தூங்காமல் செயின் என்ன பண்ணிட்டு இருக்கா, வெட்டிங்க்கெலாம் வந்து கார்டெலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாளா, அட்ரஸ்லாம் எழுதிட்டு இருப்பா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு. இதை இவங்க அப்பா தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தான் பொண்ணு மட்டுமே இந்த கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேன் வராரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே செயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் எங்கே நடத்தலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இவர் ஐடியா கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கே வந்து என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஹீரோட ஆஃபீஸ் கால் பண்ணி ஹீரோ இருக்காரா இல்லையா, எங்கே போயிருக்காரு, அவருக்கு ஒரே என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, இந்த ஒர்க்லாம் இருக்கேங்கும் போது இல்லை சார் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்காங்க வெளியே போயிருக்காங்க போய் சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கே தெரியல ஹீரோ எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு, யாருக்குமே தெரியல ஹீரோ எங்கே போயிருப்பான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டுக்கும் புரியல, மேனேஜருக்குமே புரியல. அதுக்கப்புறம் மேனேஜர் கால் பண்ணி நீ எங்கே தப்பாக இருக்க, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது உனக்கு தெரியுதா இல்லையா, ஜெயின் ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா, அவளை தனியாகவே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் ஹீரோ அழைச்சிட்டு போகணுமேனு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு இந்த ஹோட்டலில் சென்னோட ஹோட்டலில் வந்துட்டு வச்சிருக்காங்க. அது திடுக்குன்னு கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ பார்த்துருப்பான், வரா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோட வேலை தான் போல். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே. அவங்க வந்துட்டு மீட்டிங் வரேன்னு சொன்னாங்க, இங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறேன், இப்போ வந்து வேறு ஹோட்டலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னே புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியும், ஏன்னா அந்த கார்பரேட் கம்பெனியும் ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டோட கம்பெனி தான். ஸோ இவளுக்கு ஒரு அளவுக்கு கெஸ் வந்துச்சு, இது வந்துட்டு ஹீரோ தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட போய் கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். அவன் தான் பண்ணியிருப்பான் போல், அதை அவனோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான் போல். நீ வந்துட்டு என் கூட வா, இல்லைனா சென்னாக்கு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி மீட்டிங்காக இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இந்த ஹோட்டலில் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியும் நல்ல பெரிய பேர் இருக்கும்,
அது மட்டும் இல்லாமல் நிறையா காசு கிடைக்கும்ல இந்த கம்பெனிக்கு, ஐ மீன் இந்த ஹோட்டலுக்கு. அதை வந்து தடுக்கிறான். இது வந்துட்டு ஏன் தடுக்கிறீங்க, இந்த மாதிரி சீப்பாக இன்னொருத்தவங்க லைஃப்பில் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணாதீங்கும் போது, சரி நான் பண்ணலை, என் ஃப்ரெண்டை இங்கே வந்துட்டு கார்ப்பரேட் கம்பெனியை வர சொல்கிறேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், என் கூட நீ வந்து தான் ஆகணும், நீ ஜெயினுக்காக அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து நீ பண்ணணும், என்கேஜ்மெண்ட்டோட எல்லா இதுவுமே நீ பண்ணணும், அப்படி பண்ணுறேன்னா சொல்லு, என்னோடய ஃப்ரெண்டோட கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக மீட்டிங் வர சொல்லுவேன், இல்லைனா கேன்சல் தான் பண்ணி விடுவேன். இது மட்டும் கிடையாது, நீ ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி விடுவேன். நீ ஒர்க் பண்ணுற இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேன்சல் தான் பண்ணி விடுவேன். நீ ஒழுங்காக வந்துட்டு என் கூட வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் நீ பண்ணுற வழியை பாரு, ஏன்னா ஜெயினோட ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம், அவளுக்கு நீ வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆசைப்படுறா அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே போயிங்க. இவனுக்கு வந்து ஜெயினோட ஹாப்பினஸை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஹீரோயின் வரணும், இவனோட கல்யாணத்தை ஹீரோயினே எடுத்து நடத்தணும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும், இதுதான் இவளுக்கு பெரிய தண்ணை அப்படின்னு நினச்சிட்டு தான் கூப்பிட்றான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேறு ஆப்ஷனே இல்லை, வந்து தொலைகிறேன். ஆனால் ஒன்று, இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போயுமே உங்களோட ஃபேஸை நான் பார்க்கவே கூடாது, நான் உங்களோட நடுவில் கூட பார்க்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவானா, உன் தேங்க்ஸே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாளாம் அப்படின்னு அக்கெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயினுக்குமே டேனுக்குமே ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்க தான் போய் கேட்குறாங்க. காய்க்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறோம் கால் பண்ணி யார்ட்டையும் சொல்லாதான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்தைங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கால, அவளுக்கு வந்துட்டு ஹீரோயின் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ சந்தா சொல்கிறாரு ஜெயின் ஆண்டியோட கல்யாணத்துக்கு தான் போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு திருப்பி ஜாயின் பண்ணிப்பாங்க, நீ வரி பண்ணிக்காது அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு தான் பொண்ணுகிட்ட. நெக்ஸ்ட் ஜெயின் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு ஹீரோயின் வந்துட்டு விட்டு எங்கேயோ போகணும், எதுக்கு அவங்க வந்து யாருமே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. திருக்குன்னு ஹீரோ வந்து காணா போயிட்டாரு, ஹீரோயினே எங்கே போனேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எனக்கு திருப்பி தப்பாகவே தோணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜெயின் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் ஜெயின் அடிக்கடி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன், உண்மையிலேயே அவனும் ஒரு செகண்ட் ஹீரோயின் தான் இந்த ட்ராமாவில். திருப்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் டேன் வந்து நீங்கள் பாரு, நீ கூலாரு, நான் பார்த்துக்கிறேன், எங்கே ஹீரோ போயிருக்காருன்னு தெரியலையே போது, இல்லை சம்திங் ராங், எனக்கு திருப்பி தப்பாக தோணிட்டு தான் இருக்குது, நான் இன்னுமே ஹீரோ வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னமோ நடக்குது எனக்கு பின் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏதோ நடக்குது அப்படின்னு தான் இவன் சொல்கிறா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேனேஜர் தான் காட்டுறாங்க. மேனேஜருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, எதுக்கு இவன் சூக் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவள் இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் அசன்னு சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிச்சிருப்பாங்க. இவருக்கு கிளிக் ஆயிடுச்சு, ஒரு வேளை ஹீரோட எக்ஸ் லவர் தான் வந்து சூ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் கெஸ்ஸை மட்டும் வச்சுட்டு இதுதான் எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ நம்ம எப்படியாச்சும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு செக் அவுட் பண்ணிடுறான், அவனுக்கு தான் வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லை, ஸோ செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறானா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜெயின் கிட்ட மெசேஜ், உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறா. ஹீரோ வந்துட்டு ஐயோ இவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்க கால் பண்ணுறான். இங்கே ரொம்ப தலைவலியோட உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கால் பண்ணி என்ன ஆச்சு ஹனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஆச்சா, நீங்கள் எங்கே போனீங்க, நம்ம வெட்டிங்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட நீங்கள் பண்ணவே இல்லை, நீ எங்கே போய் மறைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறீங்க. பாரு உனக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ சர்ப்ரைஸ்க்காக தான் இங்கே வந்தோம். ஸோ இருக்காங்கல்ல அவங்க வந்து சென்னையோட இதில் தான் இருந்திருக்காங்க, அவங்களோட ஹோட்டலில் தான் இருந்திருக்காங்க, ஒர்க் பண்ண வந்திருக்காங்க, நான் அவங்கள வந்துட்டு கூப்பிட தான் வந்தேன், நீ தானே ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு உன்னோட வெட்டிங்க்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஹீரோயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, ஸோ அதனால தான் கூப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். இது இவளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஏற்றுக்க முடியல. இப்படியே நான் சர்ப்ரைஸ் தரேன், அதுக்காக தான் நான் ஷூ அழிச்சிட்டு வந்தேன், இப்படியே பேசிட்டு இருந்தால் இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஸோ என்ன பண்ணுறேன்னா, இல்லை நான் வந்து நம்புறதுக்கு ரெடியாக இல்லை, நான் அடிக்கடி உங்களை நம்பிட்டே இருக்கேன், நான் வந்து ஃபுல் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு அப்படி தான் தோணிட்டுருக்கு, ஏதோ ஒன்று எனக்கு இப்போ நடந்துட்டுருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறான். எனக்கு இந்த கல்யாணம் என்கேஜ்மெண்ட்லாம் எனக்கு வேணுமா அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வந்து அழகே போயிட்டா ஜெயின், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இது, இந்த பொண்ணை நம்ம வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, நம்ம மனசில் வந்துட்டு இவ தான் இருக்கா அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து நான் ஊருக்கு வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன பொண்ணை பார்க்குறான். இவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயின் வந்து கவலைப்பட்டு தான் இருக்கா. அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போய் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்காக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியுமா, எனக்காக ஒரு வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன வீடியோ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறான்னா, ஜெயினுக்கு வந்துட்டு இவன் என்ன பிளான் பண்ணி வச்சேன்னு சொன்னானே, நான் உங்களுக்காக ஷூ வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வச்சுட்டு குழந்தை கூட பொக்கையை வச்சுட்டு இந்த மாதிரி ஆண்டி உங்கள் கல்யாணத்துக்காக நான் வந்துட்டு கங்க்ராச் பண்ணுறேன், இங்கே மாஸ்டர் அங்கிள் அதுக்கப்புறம் ஷூ ஆண்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, அதுக்காக தான் இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் அங்கிள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம்லாம் பறிஞ்ச பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இவ்வளோ அழகான பிரைட்லாம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஹீரோ வந்து சொல்லி கொடுத்தா தான் ஒரு குழந்தை மூலியமா சொல்லி கொடுத்து அவள் மனசை வந்து கம்டவுன் பண்ணுறதுக்கு அவள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்காக மான்ஸ்டர் அங்கிள் வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு, அவர் ஃபேஸை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஹீரோக்கு இவ்வளோ ஃபேவராக பேசாது, என்ன சொன்னான்னு தெரியல. சரி ஆண்டி கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படி
அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கிஸ்லாம் பண்ணுறான். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஜெயின் கிட்ட வந்து காட்டுறான். பாரு உனக்கா நாங்கள் பிளான்லாம் போட்டிருக்கோம், இந்த குட்டி பொண்ணுலாம் சொல்லுது பாரு, நீ இன்னுமே என்னை நம்ப மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இவ ரொம்ப அடிட்டு இந்த குழந்தைங்க இதெல்லாம் வந்துட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சென்டிமெண்டான பொண்ணு இல்லை. ஸோ அதுலேயே அவன் வீக் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். பட் இதெல்லாம் சொல்கிறான், நீ என்ன தான் புக்கே கொடுத்து இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்தாலுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் என்ன சர்ப்ரைஸ் உன்கிட்ட கேட்டேன்னா நான் வந்து ஜஸ்ட் ஆசைப்பட்டேன் ஹீரோயின் வந்துட்டு என் கூட இருக்கணும் என்கேஜ்மெண்ட்டுக்கு, அதுக்கு நான் சர்ப்ரைஸ் தரேன் நீ பண்ணதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினா ஐயோ என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்புறம் சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் ஒரு விஷயம் காட்டுறான். இவன் அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட போயிட்டு கேட்டிருப்பான், அந்த குட்டி பொண்ணு ஆயா உங்களுக்குலாம் பண்ண மாட்டேன், நீ ஒரு மாஸ்டர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இங்கே பாரு நீ இதெல்லாம் பண்ணினா கண்டிப்பாக ஜெயினோட கல்யாணத்துக்கு காயெல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணுகிட்ட பேசியிருப்பான். ஒரு டீல் பேசிட்டு தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுருப்பான். அதே மாதிரி இங்கே சொல்கிறான், இங்கே என்ன சொல்கிறான் இவகிட்ட, இங்கே பாரு என் லைஃப்பில் எனக்கு யாருமே கிடையாது, எங்கள் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து நீ மட்டும்தான் அப்படின்ட்டு அப்படி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். நான் ஒன்றை மட்டும் தான் ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றை மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் உமன் நான் பார்த்தது கூட கிடையாது, எப்படி நான் உனக்கு துரோகம் பண்ணுவேன்னா என்ன நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். அதுவும் வந்துட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்ட்டு இந்த லைன் அப்படி சொல்கிறான்னா இங்கே ஜெயினுக்கு மனசு அப்படியே உருகிடுது. சரி வீடு போ, ஆனால் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு சர்ப்ரைஸ்லாம் தேவையில்லை, நீ என் கூட இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ஜெயின் சொல்கிறான். கண்டிப்பாக நான் அவன் கூட இருப்பேன், என்கேஜ் பண்ணி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ வந்து ஜெயின் என்ன சொல்கிறான்னா சூ மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, இன்னொரு ஆளும் வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஜெயின் சொல்லும் போது ஹீரோ வந்து கேட்குறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதோட ஸ்டாப் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சன்னாவும் வந்திருக்காரு, சன்னா வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காரு போல. இதை தான் வந்துட்டு ஜெயின் சொல்லியிருப்பா. சன்னாவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெட்டிங்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது தெரிஞ்சிருமே ஹீரோக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க உங்களுக்கு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் எங்கெங்க பண்ணுங்கிறதெல்லாம் காட்டுற சொல்லிட்டு அவங்க வீட்டை வந்து சுற்றி பார்க்க வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போகிறா. ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சன்னாவும் ஹீரோயினும் சேர்ந்து பண்ணுறது ஹீரோக்கு பிடிக்கல போல. அதுக்கப்புறம் டேனும் அங்கே ஹீரோ தான் இருக்காங்க. அப்போ டேன் வந்துட்டு ஸோ கல்யாணம் நடக்க போதில்ல என்கேஜ்மெண்ட்லாம், ஸோ அதுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எப்படி வந்துட்டு ஜெயின் மனசு வந்து மாற்றினீங்க, எப்படி உங்களை இன்னுமே நம்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு தப்பு பண்ணாத மாதிரி பேசுகிறான். எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் ஏன் சுவிட்சர்லாண்டே போனீங்க, அங்கே என்னென்ன பண்ணீங்க, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அதனால தான் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா, இதெல்லாமே பிளான் பண்ணி அப்படியே மாற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது ஓ அப்படியா ரொம்ப அக்கறையோ என்னோடய ஃபியான்சி மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஜெயினோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், சூவோட ஸ்டெப்சன்லாம் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட எல்லாமே சொல்ல எனக்கு அவசியம் கிடையாது, எதுக்கு இவ்வளோ ஈகராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு யார் மேலே அக்கறை, ஒன்று வந்துட்டு ஜெயின் மேலே அக்கறையா இல்லை வந்துட்டு அதான் உங்களோட ஸ்டெப் மதர் மேலே அக்கறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு ரொம்ப கோவம் வருது, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கானா ஹீரோ. அதனால இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்குள்ளே வரீங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் ரொம்ப வந்துட்டு எங்கள் விஷயத்தில் வளர்றீங்க, ரொம்ப மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்ட்டு இவன் வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு டேன் சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன் வந்து ஜெயின் எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகிறாங்க, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க அது நல்லாவே தெரியுது, அது தப்பை எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும், இன்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு ஜெயின் தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க அப்படின்னு டேன் வந்து சொல்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஓ அப்படியாப்பா உனக்கு இன்னும் இவ்வளோ அக்கறை, உன் அக்கறை வந்து ஜெயின் மேலேயா இல்லை ஒரு ஸ்டெப் மாம் மேலேயா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டெப் மதருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் 2 குழந்தை தான், அவங்க மேலே உனக்கு இவ்வளோ க்ரேஸ் இருக்குது அப்படின்னா நீ என்ன அவங்களை கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொச்சையாக வந்துட்டு ஹீரோ வந்து பேசிடுவான். டேனுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும், பல்லாருன்னு ஒரு அடித்த வகத்தில் வந்துட்டு ஹீரோ கீழே விழுந்துருவானா. விழுந்ததுக்கப்புறம் சொல்லுவான் அந்த மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பு தான் பேசாதவனுக்கு அவங்கள பற்றி என்ன தெரியும், அவங்க எங்கள் ஃபேமிலியில் சேர்ந்தவங்க, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைலாம் நீ வராத, நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன், என்னோட சிஸ்டர்கிட்டே போயிட்டு நீ ப்ளே பண்ணுற, ஹீரோயின் கிட்டே ஏதோ ப்ளே பண்ணுற, இது என்ன ப்ளேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எனக்கு தெரியும், அன்றைக்கி நீ வசமாக மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பானே. ஸோ கீழே விழுந்திருப்பான் ஹீரோ. இதை வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு பார்க்க வந்த ஜெயின் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவான். இவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போடுறாங்களா, ஏன் வந்துட்டு ஹீரோ கீழே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஓடி வருவா. ஸோ இதோட எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.